பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு டே 47. இன்னைக்கு நம்ம சபையின் அழைப்பு பகுதி 2 நம்ம புது டாபிக் பார்க்க இருக்கிறோம். இந்த புது டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜீவனுக்கு போகும் வழி சொல்றது தான். அது எந்த கிரியைகளை செய்தால் நம்ம நித்திய ஜீவனை தக்க வச்சுக்க முடியும். நம்ம ஏற்கனவே போன பாடத்தில் பார்த்தோம், விசுவாசத்தின் கிரியைகள் சொல்லி நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்த்தோம். அந்த வகையில் எந்த விசுவாசத்தின் கிரியை செய்தால் நம்ம ஜீவனை தக்க வச்சுக்க முடியும் சொல்லி பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் உங்க புரியும்படி சொல்லணும்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம அன்பா இருக்கணும், அது அன்பா இருந்தாலே நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம், நம்ம ஜீவனை தக்க வச்சுக்கலாம் சொல்லி சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம கேரக்டர் டெவலப் பண்ணணும், இயேசு கிறிஸ்து போல மாறணும், அப்பதான் இயேசு கிறிஸ்துவின் வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் சொல்லி சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்யணும், நம்ம திக்கற்ற பிள்ளைகளுக்கோ விதவைகளுக்கோ நம்ம உதவி செய்யணும், அந்த உதவியே பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவனுக்கு போற வழியா இருக்கு சொல்லி பார்க்குறோம் சொல்லி சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம சபையின் ஊழிய காரியங்கள் செய்யணும், ஓகே, சுவிசேஷ அறிவிக்கணும், அப்போ நம்ம ஜீவனுக்கு போற பாதையில நம்ம போயிடுவோம் சொல்லி சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம இல்லை அந்த ஓட்டத்துல நம்ம வெற்றி பெறுவோம், இல்லைன்னா ஜீவன் அடைவோம், பரலோகத்துக்கு போயிடுவோம் சொல்லி சொல்றாங்க. அப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரியை மூலமாய் நம்ம ஜீவனை அடைவோம், இல்லைன்னா ஜீவனை பெற்றுக்கொள்வோம் சொல்லி சொல்றாங்க. ஏன் ஒரு கிரியை மூலமா சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ஏற்கனவே நம்ம போன பாடத்துல நம்ம பார்த்தோம், கிரியையில தான் விசுவாசம் செத்தது சொல்லிட்டு. எங்க பார்த்தோம் படிக்கலாம். யாக்கோபு ஜேம்ஸ் 2ஆம் அதிகாரம் 20-21 17 ஃபர்ஸ்ட் படிங்க. 17-18 ஃபர்ஸ்ட் படிங்க. 17. அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னில்தானே செத்ததா இருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கும் கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. பாத்தீங்கன்னா விசுவாசம் கிரியை இல்லாமல் இருந்தால் அது செத்துதான் இருக்கு சொல்லி போகிறோம். ஏன்னா பிசாசுகளும் என்ன பண்ணுது, விசுவாசிக்குது, தேவன் ஒருத்தர் உண்டு என்று விசுவாசிக்குது. அது விசுவாசத்தை என்ன பண்ணுது, நடுங்கிக்கிட்டு சொல்லி பார்க்குறோம். ஆனா அதோட கிரியைகள் எப்படிப்பட்ட கிரியைகளா இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்டான கிரியைகளா இருக்கு. தேவனுக்கு தேவ சித்தத்துக்கு ஏற்ற கிரியை கிடையாது, அதுக்கு ஆப்போசிட். இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுது, சாத்தான் அவனுடைய தூதர்கள்லாம் இடரா செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். என்னை பணிந்துக்கொள், நான் இந்த உலகத்தை கொடுக்கிறேன், ஓகே, இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவோடைய விசுவாசத்துக்கு, இல்லைன்னா அவங்க சீஷர்களுடைய விசுவாசத்துக்கு, இல்லைன்னா வனாந்தரத்துல இஸ்ரேல் மக்களுடைய விசுவாசத்துக்கு என்ன பண்ணுது, அப்படியே ஆப்போசிட்டான செயல்களை செய்யறதுக்கா இடரலுக்குரிய கல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். சாத்தானும் சாத்தான் செயல்களும் சொல்லி பார்க்குறோம். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா, விசுவாசிக்கிறோம், ஆனா நம்ம என்ன செய்யணுமா, விசுவாசத்தின் கிரியையாகிய தேவனுக்கேற்ற கிரியைகள் செய்யணுமா. ஓகே, அதான் 20ஆம் வசனம் படிங்க. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ. ஓகே, அப்ப கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீர் அறிய வேண்டுமோ சொல்லி சொல்றாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும், கிரியை செய்யணும். இது நம்ம ஏற்கனவே போன வாட்டி நம்ம என்ன பார்த்தோம், தெளிவா பார்த்தது, நியாயப்பிரமாணத்தின் கிரியை பத்தி இங்க பேச வரல. இங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க, விசுவாசத்தின் கிரியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதனால்தான் அடுத்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம், ஆபிரகாம் பத்தி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஆபிரகாம் நீதிமானாய் எண்ணப்பட்டார். ஆனா எது அவருக்கு நீதிமானாய் நிலைக்க செஞ்சு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய கிரியாகிய தன் மகனையே என்ன பண்றாரு, பலி கொடுக்கும்போது. ஓகே, அந்த 100வது வயசுல தன் சரீரம் செத்த நிலைமையில இருக்கிற டைம்ல அவர் என்ன பண்றாரு, அவருக்கு தேவன் அவருக்கு ஒரு குழந்தை பிறக்க வைக்கிறாரு. அது இம்பாசிபிள் சொல்லி நினைச்சாரு, இம்பாசிபிள் தேவன் செய்ய வச்சாரு. அப்போ உண்மையிலே பாத்தீங்கன்னா இவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை சொல்லி யார் நினைச்சா, ஆபிரகாம் நம்ம தேவனை நினைச்சாரு சொல்லி பார்க்கிறோம். அதனால ஒரு டெஸ்ட் வருது, அது நிமித்தம் அந்த டெஸ்ட்ல உண்மையிலே இவன் என்னை விசுவாசிக்கிறானா இல்லையா சொல்லி பார்க்கும்போது ஆபிரகாம் என்ன பண்றாரு, தன் மகனையே கொல்லறதுக்கு போறாரு சொல்லி பார்க்கிறோம். அவ ஏன் அப்படி போறாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன் மகனை கொல்லாலும் இந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவனை என்ன பண்ணுவார், மரித்தோர் உயிர்த்தர செய்வார் சொல்ற விசுவாசம் இருக்கு. ஓகே, யாருக்கு, ஆபிரகாமுக்கு. ஸோ அது நிமித்தம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் நீதியாக எண்ணப்பட்டார் சொல்றதுதான் நம்ம 21 24 வரைக்கும் படிக்கிறோம். வேணா படிச்சிருங்க. அது கூட நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம்
தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எனப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா அங்க வந்து விசுவாசத்தோட அவருடைய கிரியை செயல்பட்டதுனால அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசத்தோடு அவருடைய கிரியைகள் செயல்பட்டதுனால அது ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு கிளியரா இருக்கும். அப்போ விசுவாசத்தின் கிரியை தான் இங்க நியாயப்பிரமாணத்தின் கிரியை சொல்ல வரல சொல்லி பார்க்கிறோம். இப்போ நம்ம வந்து இதுக்குள்ள போறோம். ஓகேவா? உள்ள வந்து ஒவ்வொரு அமைப்புக்காரங்களும் ஒவ்வொரு டினாமினேஷனும் உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை டினாமினேஷன் பிரிவு கிறிஸ்தவ பிரிவு இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா how many Christian divisions denominations are there? 45,000 டினாமினேஷன்ஸ் இருக்காங்களாம். ஓகே, ஒட்டுமொத்தமா 45,000 கிறிஸ்டியன் டினாமினேஷன்ஸ் வேர்ல்டு வைடு. ஓகே, அதில் மேஜரானது தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்டன்ஸு, அப்புறம் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸு, கேத்தலிசமு, அப்புறம் ஆங்கிலிக்கன்ஸ் அவங்க இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, மற்றபடி இன்னும் லூத்ரனு, பேப்டிஸ்ட்டு, அப்புறம் பெண்டிகாஸ்ட்டு, அப்புறம் அப்போஸ்தலிக், ஓகே, மெத்தடிஸ்ட்டு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிவிஷன்ஸ் இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். இப்போ ஒட்டு மொத்தமாக வந்து 2 பில்லியன் சொல்லும்போது 200 கோடி ஜனத்தொகையில், ஓகே, உலக ஜனத்தொகையில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 45,000 டினாமினேஷன்ஸ் பிரிவுகள் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஒவ்வொருத்தருமே வந்து எதனால பிரிஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஓன் கோட்பாடு, ஓகே, தங்களுக்கு ஓன் எதுனா டாக்டரினல் டிஃப்ரென்ஸு, ஓகே, கருத்து வேறுபாடு, அது நிமித்தம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தருமே வந்து பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஆனால் கிறிஸ்தவர்கள் சொல்கிற இயேசு கிறிஸ்துவின் பேரில் வந்து இயங்குகிற ஒரு அமைப்பாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? சரி, அப்படி பார்க்கும்போது நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். என்னதுன்னா எந்த கிரியை செய்தால் நம்ம ஜீவனை அடைய முடியும் சொல்கிறத வந்து நம்ம ஒன்று ஒன்றா ஒரு பிரிவிலேயே வந்து ஒரு விஷயம் சொல்கிறது நம்ம என்னென்ன கிரியைகள் சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, என்னதுன்னா முதலாவது அன்பு செலுத்துறது. ஓகே, டு லவ் காட். ஓகே, நம்ம ஜீவனை அடைய முடியறதுக்கு. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம படிக்கலாம் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். 35. அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. ஓகே, அப்ப என்னன்னா முதலாம் கற்பனை என்னது? உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக சொல்லி சொல்றாங்க. இது ஆக்சுவலா எங்க சொல்லப்பட்ட கற்பனை சொல்லி பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஒரு கற்பனையா இருக்கு. எங்கன்னா உபாகமம் 6:5 சொல்லப்பட்டது சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்ப பார்த்தீங்கன்னா எதுக்காக இது சொல்றாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாவது உன் தேவனாகிய கர்த்தரை நீ முழுமையா வந்து என்ன பண்ணும்? அன்பு செலுத்துறவங்களா இருக்கணும். அப்பதான் நீ என்ன பண்ண முடியும் சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய வழியில வந்து நடக்க முடியும் சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். அப்போ நம்மளுக்கு ஒன்றும் தெளிவாக புரியும். சில வசனங்கள்ல வந்து ட்ரெடிஷன்ஸ், லீவ் த என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேல் மக்களை நிறைய பேர் முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை பிடிச்சிக்கிட்டு தேவன் சொல்லப்பட்ட அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் என்ன பண்றாங்க? தேவனுடைய கட்டளைகளை மீறுறாங்க சொல்லி பார்க்குறோம். எங்க இருக்குன்னா மார்க்கு 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மார்க் 7 அதுல 8ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை
கை கொண்டு வருகிறவர்களாய் இருக்கிறீர்கள். ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? அவங்க என்ன சொல்றாரு? நீங்க வந்து வேத வசனத்தை வந்து நீங்க தள்ளிட்டு, தேவனுடைய கட்டளைகளை தள்ளிட்டு என்ன பண்றீங்க? மனிதர்களுடைய பாரம்பரியத்தை வந்து கை கொண்டு வருகிறீர்கள் சொல்லி சொல்றாரு. இது எங்க நடக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா 5ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. அதுலயே 7ஆம் அதிகாரம் மார்க் 7:5 அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உங்களுடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயாய் நன்றாய் தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறான். அப்போ என்ன சொல்றாங்கன்னா வந்து தேவனுடைய கட்டளைகளை மீறி இவங்க என்ன பண்றாங்க? தங்களுக்கு ஏத்த ஒரு பிரமாணங்களை, எல்லா முன்னோர்களுடைய பிரமாணங்களை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அதன்படி என்ன பண்றாங்க? செயல்படுறாங்க சொல்லி போகிறோம். இன்னொரு இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாருங்க. 9ஆம் வசனத்துல வேற என்னெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி பாருங்க, படிங்க. 7:9. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாய் இருக்கிறது. எப்படி எனில், உன் தகப்பனை உன் தாயின் கனம் பண்ணுவாயா என்றும், தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லி இருக்கிறாரே. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை குர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவி செய்ய ஓட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். ஓகே, பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து டைரக்டா வந்து இந்த பரிசேயர்களுக்கோ இந்த வேத பாரம்பரியர்களோ டீச்சர்ஸ் ஆஃப் த லா, ஓகே, அவங்களுக்கு என்ன பண்றாருன்னா சொல்றாரு, நீங்க வந்து என்ன பண்றீங்க? தேவனுடைய வசனங்களை, ஓகே, கட்டளைகளை மீறி என்ன பண்றீங்க? உங்களுடைய ஓன் கற்பனைகளை பிடிச்சிக்கிட்டு நீங்க பண்றீங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க தேவனை வந்து முழு இருதயத்தோட அன்பு செலுத்தல, நீங்க வந்து தேவனை வந்து பின்பற்றாத மக்களா இருக்கீங்க சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அப்போ தேவனை வந்து முழு இருதயத்தோட பின்பற்றணும்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியறது தான் வந்து நம்ம பார்க்குறோம். அவர் சொன்ன கட்டளைகளுக்கு முழுமையா கீழ்ப்படியறது சொல்லி பார்க்குறோம். அப்போ கட்டளைகளுக்கு கீழ்ப்படியறதுன்னா அப்ப தேவன் வந்து சபைக்கு என்ன கட்டளை கொடுத்தாரு? இப்ப நம்ம பார்த்து நியாயப்பிரமாணங்கள் எல்லாமே இப்ப சொன்னதெல்லாம் நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள் சொல்லி பார்க்குறோம். ஓகே, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவான கட்டளைகளா இருக்கு. இது இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டதா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இப்போ நம்ம கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ள நம்ம வருகிறோம். ஓகே, நம்ம சபையாகிய திருச்சபை ஆகிய மக்கள் எல்லாருமே புறஜாதி மக்கள்ல இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், நம்ம இஸ்ரேல் மக்கள் கிடையாது. ஓகே, அதே நேரத்துல இஸ்ரேல் மக்களும் வந்து பாத்தீங்கன்னா மாம்சப்படி இஸ்ரேல் மக்கள் சொல்றவங்க இஸ்ரேல் கிடையாதுதான், ஆவின்படி இஸ்ரேல் மக்கள் தான் இஸ்ரேல் மக்கள் சொல்லி போட்டிருக்கு. எங்க போட்டிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா ரோமன்ஸ் பவுல் சொல்றாரு 9ஆம் அதிகாரத்துல. ஓகே, 6ஆம் வசனத்துல படிங்களா. தேவ வசனம் அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரேல் அல்லவே, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறது. அது எப்படி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்துவத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். ஓகே, அப்போ வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள், மாம்சத்தின்படி பிள்ளைகள் சொல்லும் போது ஆபிரகாமுக்கு ஆகாரோட கல்யாணம் ஆகுது சொல்லி பார்க்கிறோம். அப்போ அங்க வந்து இஸ்மாயில் பிறக்கிறாரு, அவங்களும் பாத்தீங்கன்னா மாம்சத்தின்படி பிள்ளைகள். ஆனா வாக்கு தத்தம் வந்து தேவன் கொடுத்தது யாருக்கிட்ட? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கொடுத்தாங்க சொல்லி பார்க்கிறோம். அந்த சாரால் மூலமாய் பிறக்கிறது தான் வந்து வாக்கு தத்தத்தின் சந்ததியா முக்கிய பிள்ளை சொல்லி பார்க்கிறோம். அதன்படி நம்ம என்ன பண்றோமா? நம்ம ஆபிரகாமின் பிள்ளைகளா ஆகிறோம் சொல்லி பார்க்கிறோம்.
ஓகே, எப்படின்னா வாக்குத்தத்தத்தின்படி பார்த்தீங்கன்னா புறஜாதி மக்கள் என்ன பண்றோம், நம்ம வந்து கிருபை பெற்ற மக்களா இருக்கிறோம் சொல்லி பார்க்குறோம். நம்மளுக்கு தேவன் வந்து இந்த சபையின் அழைப்புல நம்ம பங்கு பெறுறதுக்கு தேவன் கிருபை செஞ்சிருக்கா சொல்றது தான் நம்ம போன போன கிளாஸ்ல நம்ம முழுமையா நம்ம பார்த்தோம். ஓகேவா? அப்ப அந்த வகையில பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து சபையா இருக்கிறோம். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் தான். என்னதுன்னா படிக்கலாம். ஆக்ஸ் 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்க என்ன பண்ணுங்க, எருசலேம்ல, யூதேயால, சமாரியால, உலகத்தின் முடிவு பரியந்தும் எனக்கு சாட்சியா இருங்கள் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவோடைய அந்த 40 நாள் அவர் வந்து தன் உயிரோடு இருக்கிறவராய் காமித்த பின்பு என்ன பண்றாரு, பரலோகத்துக்கு ஏறி போறதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை இதுதான் சொல்லி பார்க்குறோம். ஓகே, சொல்லிட்ட பிறகு என்ன பண்றாரு, அது சொல்லி முடிச்சவொன்னா என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கும் போது என்ன பண்றாரு, பரலோகத்துக்கு ஏறி போறாரு சொல்லி பார்க்குறோம் 9ஆம் வசனத்துல. அப்ப 8ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நீங்க எனக்கு சாட்சியா இருங்கள் சொல்லி சொல்றாரு. விட்னஸ். சாட்சினா என்னது? சுவிசேஷம் அறிவிக்கிற மக்களாய், இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியா இருக்கிற மக்களாய். ஓகே, சுவிசேஷம் அறிவிக்கிற மக்களாய் இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்போ எல்லா மக்களுக்கும் நம்ம என்ன பண்ணணுமா, கிறிஸ்துவ பத்தின சாட்சியை வந்து தெரிவிக்கிற மக்களா இருக்கணும். எல்லாருமே கிறிஸ்துவரெல்லாம் மாத்தணும்னு சொல்றது இங்க சொல்ல வரல. அது பிதா ஒருத்தனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் அவன் இந்த அழைப்புக்குள்ள வர முடியாது. பிதா இழுத்துக்கொண்டாதான் இந்த அழைப்புக்குள்ள வர முடியும், இல்லைன்னா வர முடியாது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? வேணா பார்க்கலாம் பவுல் வந்து என்ன சொல்றாரு சொல்லிட்டு. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். வெயிட் பாத்தீங்கன்னா ஞானஸ்தானத்தை கொடுக்கறதுன்னா என்னது, ஞானஸ்தானம் கொடுத்த உடனே அவங்க என்ன பண்றாங்க, சபையில சேர்க்கப்படுறாங்க சொல்லி பார்க்குறோம். அதுக்காக நம்மளை வந்து அழைக்கல, என்னை அழைக்கவில்லை, கிறிஸ்து என்னை அழைக்கவில்லை சொல்லி தெளிவா பவுல் வந்து சொல்றாரு. அதே போலதான் நம்மளோட நோக்கமும் பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து போய் சாட்சியா இருக்கிறது கிடையாது. நம்ம எல்லார்கிட்டயும் என்ன பண்ண போறோம், சுவிசேஷத்தை வந்து அறிவிக்க போறோம். ஓகே, எல்லார்கிட்டயும் போய் தெரிஞ்சுக்கோங்க, இயேசு தெரிஞ்சுக்கோங்க, ஓகே, தேவன் ராஜ்யம் வரப்போது தெரிஞ்சுக்கோங்க, பிதாவாகிய தேவன் யார் சொல்லி தெரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், சாட்சியா அறிவிக்க போறோம். ஓகேவா? இதுதான் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளா இருக்கு. இது ஏன் வந்து இது ஆனா பிதாவாகிய தேவன் கொடுத்தாரா பாத்தீங்கன்னா, இல்ல இயேசு கிறிஸ்து கொடுத்தாரா சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கொடுத்தாரு. ஓகே, இது இயேசு கிறிஸ்து கொடுத்திருந்தாலும் ஆனா பிதாவின் கட்டளையின்படிதான் என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து இதை நம்மளுக்கு கொடுக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இந்த வார்த்தைகளை ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, நான் பிதா கிட்ட கேட்டதும் கண்டதும் அதுதான் நான் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்துறேன்னு சொல்லிடுறேன். ஐ படிக்கலாம். யோவான் 5:19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். ஓகே, அப்ப எப்படி வந்து பிதாவாகி தேவன் கட்டளைகளை கொடுத்து அதற்கு கீழ்ப்படிங்க சொல்லி சொல்றாரோ, அதே போல இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாரு, கட்டளைகளை கொடுத்து அதுக்கு கீழ்ப்படிங்க சொல்லி சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? பிதா செய்ய குமாரன் அதை செய்யறாரு சொல்லி பார்க்கிறோம். அதுதான் வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, யோவான் ஜான் 15 நினைக்கிறேன், வைன் திராட்சை செடி அதை பத்தி பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எப்படி வந்து பிதாவின் சித்தம் செய்து அவருடைய அன்புல நிலைத்திருந்தனோ அதே போல நீங்களும் என்ன பண்ணுங்க, என்னுடைய சித்தத்தை செய்து நான் சொல்ற அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் கட்டளைகளுக்கு கீழ்பட்டு என்னுடைய அன்புல நிலைத்திருங்க சொல்லி சொல்றாரு. ஏன்னா படிங்க 15:9.
பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. பாருங்க, நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா? நான் எவ்வாறு பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவர் கொடுத்த என்னுடைய கமாண்ட்மெண்ட், அவர் கொடுத்த எனக்கு செய்யணும் சொன்ன அனைத்து கற்பனைகளையும் நான் கை கொண்டு நான் அவருடைய அன்பில் நிலைத்திருந்தது போல நீங்களும் என்ன பண்ணுங்க? நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் சொல்லி பார்க்கிறோம். என்னுடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொன்ன கடைசி கற்பனை என்னது சொல்லி பாத்தீங்கன்னா, உலகமெங்கும் போய் சாட்சியா இருங்கள், போய் சுவிசேஷம் அறிவிங்க சொல்லி சொன்னார். அதுதான் வந்து நம்மளும் செய்ய வேண்டிய வார்த்தையா இருக்கு, வேலையா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அதனால சாட்சியா இருக்குது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா பேதுரு தைரியமாய் என்ன பண்றாரு, அங்க யூதர்கள் அநேக பேர் 15 தேசத்துல இருந்து வந்த யூதர்களுக்கு மத்தியில என்ன பண்றாரு, பேதுரு எஞ்சி நின்று இயேசு கிறிஸ்துவையும் அவர் தான் மெஸ்ஸியா சொல்றதையும் சாட்சியா அறிவித்தார் சொல்லி பார்க்கிறோம். அதுதான் வந்து படிங்க 36வது வசனம். அப்போஸ்தலர் 2:36. ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவர்கள் என்றார். ஓகே, பாத்தீங்கன்னா நிச்சயமாக அறிய கடவர்கள் சொல்லிட்டு அவங்க அடுத்த அதிகாரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே? ஃபர்ஸ்ட் எருசலேம்ல, பின்பு 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா யூதேயா சமாரியாவுக்கு போறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். பின்பு உலகம் எங்கும் பாத்தீங்கன்னா 13ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர்கள் வந்து பாத்தீங்கன்னா போய் எல்லா இடத்துலயும் போய் சொல்றாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, பர்னபாவும் பவுலும் வந்து அந்த அந்தியோக்கியால இருந்து கிளம்பி 1ஆம் பயணம், 2ஆம் பயணம், 3ஆம் பயணம் சொல்லிட்டு எல்லாத்துலயும் எல்லா ஊர்லயும் போய் சொல்றாங்க. இந்தியாவில கூட பாத்தீங்கன்னா தோமா வந்து சொல்றா சொல்லி பார்க்குறோம், உலகம் எங்கும் சாட்சியா இருக்குன்னு சொல்லிட்டு. அது மாதிரி நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையும் பாத்தீங்கன்னா நம்ம இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, சுவிசேஷத்துக்கு சாட்சியா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்துல அது சுவிசேஷத்துக்கு நம்ம வாய்நாள் அறிக்கை என்ன சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்போ நம்ம ரட்சிக்கப்படும் சொல்றது தான் நம்ம ரோமர்லயே நம்ம படிக்கிறோம். அப்போ இது மூலமா நம்ம என்ன பண்றோம்னா தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்பட்டு நம்ம வந்து நடக்கிறோம் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? நம்ம வந்து பாரம்பரியங்களையோ நம்ம வந்து சடங்காச்சாரங்களையோ நம்ம கீழ்ப்படுகிற மக்களா இருந்தோம்னா அதுல தேவன் பிரியமா இல்லை சொல்லி பார்க்குறோம். நம்ம வந்து தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்பட்டு நம்ம நடந்தா மட்டும்தான் நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடந்தா மட்டும்தான் நம்ம அவரை அன்பு செலுத்துறவங்களா இருக்கிறோம். நம்ம முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும் நம்ம என்ன பண்றோம்? தேவனை அன்பு செலுத்துறவங்களா இருக்கிறோம் சொல்றது இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அப்போ தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூர்வையாக சொல்றது வந்து எதை குறிக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் கொடுத்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது. இப்போ நம்மளுக்கு நியாயப்பிரமாண கட்டளை கிடையாது. அப்ப நம்ம எந்த கட்டளைகள் கீழ்ப்படியணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தின் கட்டளைகள், விசுவாசத்தின் கிரியைகள். அதான் ஆபிரகாம் செஞ்சாரு. விசுவாசித்தார். அந்த விசுவாசத்தோட அவர் கிரியை செயல்பட்டதுனால அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது சொல்லி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசத்தின் கிரியை என்ன சொல்லி நம்ம செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவ இருதயத்துல விசுவாசிக்கிறோம். இருதயத்துல விசுவாசிக்கிறத நம்ம வாயினால் அறிக்கைன்னு சொல்லி பார்க்குறோம். கடைசி அந்த வசனம் கூட படிச்சிடலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு இருதயத்தில் அவரை தேவன் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்று நீ விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். அப்ப ரட்சிக்கப்படுறதுக்கே நம்ம என்ன செய்யணுமா? நம்ம வாயினால் அறிக்கை என்ன சொல்லி பார்க்கிறோம். அப்போ 10ஆம் வசனம் படிங்க அப்படியே. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். கரெக்ட். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்ப ரட்சிப்பு வரணும்னா என்ன பண்ணணும்? நம்ம வாயினால் அறிக்கை என்ன சொல்லி பார்க்கிறோம். வாயினால் அறிக்கையிட்டா தான் நம்ம வந்து ரட்சிப்பை அடைய முடியும், சேவ்டு. அதனாலதான் ஜீவனுக்கு போற வழி சொல்லும்போது நம்ம இந்த சுவிசேஷ காரியங்களை செய்யணும். அப்படி செய்யறதுனால நம்ம என்ன பண்றோம்? நம்ம தேவனை வந்து அன்பு செலுத்துறவங்களா நம்ம இருக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, தேவனுடைய கட்டளை கீழ்ப்பட்டு எப்படி இயேசு கிறிஸ்து வந்து இருந்தாரோ அதே போல நம்மளும் என்ன பண்றோம்? அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்பட்டு நம்ம நடக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தைப்பட்ட சொல்றது படிச்சிடலாம். எங்கன்னா லூக்கா 4ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம்.
43. அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். ஓகே, இதற்காகவே அனுப்பப்பட்டேன். அப்போ அனுப்பப்பட்ட கிரியைகளை, ஓகே, அனுப்பப்பட்ட செய்யலை, கமாண்ட்மெண்ட்டை, அந்த கட்டளைகளை கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, வந்து செயல்படுத்துறா சொல்லி பார்க்குறோம். ஓகே, இதுதான் வந்து இயேசு கிறிஸ்து எப்படி வந்து இந்த பூமிக்கு வந்து பிதாவின் சித்தத்தை செய்யறதுக்காக வந்தாரோ, அதே போல இங்க வந்து தேவன் ராஜ்யத்தை பத்தியும் அந்த நற்செய்தியை வந்து சொல்றவரா வந்து இயேசு கிறிஸ்து இருந்தாரோ, அதே போல நம்மளும் என்ன பண்ணணும், நற்செய்தி, இந்த குட் நியூஸ், இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தாரு, அவர் மூலமா வந்து என்ன ராஜ்யத்துல கிடைக்க போகுது, மீட்பு என்ன இருக்க போகுது, தேவன் யாரு, எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், சாட்சியாய் அறிவிக்கிற மக்களா இருக்கணும். இதுதான் சுவிசேஷமே. சுவிசேஷத்தை நம்ம சாட்சியை அறிவிக்கும் போது நம்ம என்ன பண்றோம், இயேசுவின் அன்பில் நம்ம நிலைத்திருக்கிறோம். அதே போல பிதாவின் அன்பிலே நம்ம நிலைத்திருக்கிற மக்களா இருக்கிறோம். இதுதான் வந்து முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு சிந்தியோடும், முழு பலத்தோடும் நம்ம பிதாவை வந்து பற்றி கொண்டு அவரை அன்பு செலுத்துற மக்களா நம்ம இருக்கிறோம் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதை வெளிப்படுத்துறதா இருக்கு சொல்லி பார்க்குறோம். எப்படி இயேசு கிறிஸ்து இருந்தாரோ அதே போல நம்மளும் இருக்கிறோம். ஓகே, அது அப்போ என்ன கிரியை செய்யறாங்க, இங்கே சுவிசேஷ கிரியை செஞ்சு இயேசு கிறிஸ்து தன்னுடைய விசுவாசத்தை வந்து காமிச்சாரு. அதே போல நம்மளும் சுவிசேஷ கிரியைகளை செய்து நம்மளுடைய விசுவாசத்தை வந்து வெளிப்படுத்துறவங்களா நம்ம இருக்கணும் சொல்லி பார்க்குறோம். ஓகே, வாயினால் அறிக்கையேற்றதுனால நம்ம ரசிக்கப்படுறோம் சொல்ற வார்த்தை என்னது, சுவிசேஷ கிரியை சொல்லி பார்க்குறோம். ஓகே, இது நம்மளுக்கு கிளியரா இருக்கும். சரி, அடுத்தபடியாக நம்ம பார்க்கறது என்னதுன்னா, ரெண்டாவது டாபிக், ரெண்டாவது பாயிண்ட். ஓகே, எந்த கிரியை சொல்லி பார்த்தீங்கன்னா, உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பாயாக. இதுவும் பார்த்தீங்கன்னா மத்தேயு 22 அதுலேயே அடுத்த செகண்ட் கட்டளையால கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லி பார்க்குறோம். 39. மத்தேயு 22:39. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. ஓகே, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல பிறரிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்பதே சொல்றதுதான் இங்க ரெண்டாவது கட்டளையா கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுல நம்ம என்ன பார்க்குறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, எவ்வாறு தேவன் வந்து மனுக்குலத்தை அன்பு செலுத்தினார். ஓகே, அவர் தன்னை வந்து மேன்மையா கருதினாரா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. உன்னை நீ நேசிப்பது போல பிறரை நேசிப்பாயாக சொல்லும்போது செல்ஃப் டினையல். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யோசிக்கிறதே என்னதுன்னா, மற்றவங்களுக்கு என்ன தேவை சொல்றதுதான். அப்ப பாருங்க, தேவனை பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யோவான் 3:16. ஓகே, 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, தனக்குன்னு சொல்லி எதுவும் செய்யாதபடிக்கு அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, தன் ஒரே பேரான குமாரை, ஒன் அண்ட் ஒன்லி சன், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி சன் என்ன பண்றாரு, நம்மளுக்கு கொடுத்து இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். அப்போ இங்க வந்து தேவனுடைய செயல் எப்படி இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிறரை, ஓகே, இல்லைன்னா அவருடைய படைப்பின் கிரியைகள் ஆகிய மனுக்குலத்தை காப்பாத்துறது தான் வந்து அவருடைய செயலா இருக்கு, அவர் அன்பா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார் சொல்லி பார்க்குறோம். பிதாவாகிய தேவன் வந்து தன்னை வந்து மிகவும் பயங்கரமா அன்பு செலுத்துறான்னு சொல்லி போடல எங்கேயுமே. ஓகே, பைபிள் எல்லா இடத்துலயும் போட்டுருக்குதுன்னா தேவன் வந்து உங்களை அன்பு செலுத்துறாரு, உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார் சொல்லி அந்த மாதிரி தான் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது உலகத்தை தேவன் வந்து அன்பு செலுத்துறாரு. அதனால என்ன பண்றாரு, காப்பாத்துறதுக்காக, அவங்கள வந்து மரணத்திலிருந்து விடுதலை பண்றதுக்காக மனுக்குலத்தை என்ன பண்றாரு தேவன் காப்பாத்துறதுக்கு இயேசு கிறிஸ்து அனுப்புறாரு சொல்லி பார்க்கிறோம். இதை எங்க இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 2:14-15 நம்ம படிக்கலாம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய
பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழைக்கும்படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கூட பூமிக்கு வரும்போது என்ன பண்றாரு? பிள்ளைகள் மாம்சமும் ரத்தமுமா இருக்கிறதுனால அவரும் மாம்சமும் ரத்தமும் வந்து மரணத்தின் அடிமைத்தனத்துல இருக்கிற மக்களை தனது மரணத்தினாலே விடுதலை செய்து, பிசாசின் அடிமைத்தனத்துல இருக்கிற மக்களை தனது மரணத்தினாலே விடுதலை செய்தார் சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா தன்னை பத்தி அவர் யோசிக்கல. ஓகே, தேவனை பார்த்தீங்கன்னா தன்னை பத்தி யோசிக்கல, தன்னுடைய குமாரனை கொடுக்குறோமே சொல்லிட்டு அவர் யோசிக்கல. ஒன் ஒன்லி சன், ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவு அன்பு கூர்ந்தா சொல்லி பார்க்குறோம். அப்போ முதலாவது என்ன பண்றாங்கன்னா பிறரை குறித்து யோசிக்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்கு, தேவனுக்கும் சரி இயேசு கிறிஸ்துக்கும் சரி. ஸோ இதை தான் வந்து ரெண்டாவது கட்டளை நம்ம பார்க்குறோம். என்னதுன்னா, உன்னை நீ நேசிப்பது போல பிறரை நேசிப்பாயாக. இப்போ பிறருக்கு தேவைப்படுற காரியங்கள் இருக்கு. ஓகே, அதை நீ வந்து என்ன பண்ணு, அவங்களுக்கு செய். ஓகே, உனக்கு நீ எவ்வளோ மற்றவங்க பார்க்கணும், உங்களை விசாரிக்கணும்னு சொல்லி நினைக்கிறியோ அதோட மேலாக நீ என்ன பண்ணு, பிறரை வந்து உன்னை காட்டிலும் மேன்மையாக என்ன சொல்லி சொல்றாங்க. இது நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நம்ம வந்து 1 யோவான்ல கூட நம்ம பார்க்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நம்ம பார்க்கலாம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். பாத்தீங்களா, இப்ப நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் தான். எப்படி தேவன் அவருடைய குமாரனை கொடுத்து, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து என்ன பண்றாரு, அன்பு என்னதென்று நம்மளுக்கு வெளிப்படுத்துறாரு. ஓகே, திஸ் இஸ் so we know that what love is. அன்பு என்னதென்று நாம் இப்படிதான் தெரிஞ்சிருக்கோம். எந்த ஒரு ரிலிஜன்லயும் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் தண்ணியே ஒப்பு கொடுத்து என்ன பண்ணல, மனுக்குலத்தை எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக தன்னை ஒப்பு கொடுக்கல. எல்லாரும் என்னதுன்னா அவங்களோட வல்லமைகளை காமிக்கிறதோ அவங்களோட பவரை காமிக்கிறதோ. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து துப்புறாங்க, அடிக்கிறாங்க, ஓகே, அரையிறாங்க, கன்னத்துல எல்லாம் பண்றாங்க. ஆனாலும் என்ன பண்றாரு, அடிக்கப்பட்ட ஆட்டை போல தன்னை ஒப்பு கொடுத்தார். பிதாவுடைய சித்தத்துக்கு என்ன பண்றாரு, முழுவதுமாய் கீழ்ப்படிந்தார் சொல்லி பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, தேவன் வந்து என்ன செய்யறாராம், அவரை நொறுக்க சித்தம் உள்ளவரா இருந்தாராம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐசையா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். பாத்தீங்கன்னா வெயிட் இங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவர் பாடுக்குள்ள போகணும்னு சொல்றதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இயேசு கிறிஸ்து கூட வேணார் கெத்செமனே தோட்டத்துல, இந்த பாத்திரமா என்னை விட்டு நீங்க கூட நீங்கட்டும், ஆனா என் சித்தப்படி கிடையாது உங்க சித்தப்படி சொல்லி சொல்லும்போது, ஆனா நம்ம இங்க என்ன பாக்குறோம்னா கர்த்தரோ, ஓகே, யாவே தேவன் லார்ட் சொல்லும்போது நம்ம என்ன பார்த்தோம், LORD இங்க வர லார்டு. இதை நான் அப்படியே இங்க காமிக்கிறேன். ஐசையா 53:10. ஓகே, இங்க வர லார்டு சொல்றது வந்து கேபிட்டல் லெட்டர் லார்ட். யாரை குறிக்குது, யாவே, YHWH, ப்ராப்பர் நேம் ஆஃப் காட் ஆஃப் இஸ்ரேல். அப்போ கர்த்தரோ சொல்லும்போது யாவே தேவன் இவரை இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமுள்ளவராக இருந்தா சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்படின்னா என்னதுன்னா, எதுக்காகனா எல்லா வகையிலையும் பாடுகள் உட்பட்டு போனவரா இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அவருடைய சகோதரர்களுக்கு எவ்விதத்துல ஒப்பா இருந்து அவங்களுக்கு இரக்கமும் ஒருக்கமும் உள்ள பிரதான ஆசிரியராக இருக்கிறதுக்காக கிறிஸ்து வந்து இந்த பாடுகளுக்குள்ள போனான்னு சொல்றது நம்ம பார்க்குறோம். இதுல எல்லாமே நம்ம எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். ஓகே, 2ஆம் அதிகாரம் 17-18 அதில் ஃபுல்லாக அது படிக்கலாம். ஓகேவா, பார்க்கும்போது பிதாவின் சித்தம் என்னது, இயேசு கிறிஸ்து வந்து பாடுக்குட்பட்டு போகணும்னு சொல்றது. பார்த்தீங்கன்னா நம்ம 1 யோவான்ல என்ன பார்க்குறோம்னா அன்பு என்னதென்று நம்ம தெரிஞ்சுக்கிறோமா. ஓகே, அப்போ தேவன் வந்து என்ன பண்றாரு, தன் ஒரே பேரனை கொடுத்து மனுக்குலத்தை காப்பாத்தி இவ்விதமாய் எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இயேசு கிறிஸ்து கிருபையும் இரக்கமும் உள்ளவராக இருக்கணும்னு சொல்றதுக்காக அவரை பாடுக்குள்ள கொண்டு போறது பிதாவின் சித்தமா இருக்கு. அது இயேசு கிறிஸ்து 3 தடவை கிட்ட வேண்டுறாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூட நீங்கட்டும் சொல்லிட்டு, இவ்வளவு பெரிய பாடுகள் வேணாம் சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனாலும் என் சித்தப்படி கிடையாது உங்க சித்தப்படி சொல்லிட்டு தண்ணியை ஒப்பு கொடுக்குறாரு சொல்லி பார்க்குறோம். எதுக்காக, மனுக்குலத்தை காப்பாத்துறதுக்காக. அப்போ அன்பு எவ்வளவு பெரிய அன்பா இருக்கு, பிதாவையுடைய அன்பு. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு எவ்வளவு பெருசா இருக்கு, நம்மளுக்காக, ஓகே, ஒண்ணும் இல்லாத மனுக்குலத்துக்காக, ஓகே, தன்னை வெறுமையாக்கி
மனித ரூபம் எடுத்து. ஏன்னா மனிதர்கள் என்ன இருக்காங்க, புல்லுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். காலையில் மலர்ந்து மாலையில் வாடுகிற புல்லுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். ஓகே, அவங்க புழுதியா இருக்காங்க, டஸ்ட். த டஸ்ட் யூ வில் கோ. அப்படிப்பட்ட மனிதர்கள், அவங்களுக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அவமானப்பட்டு எல்லாம் அடிக்கப்பட்டு நம்மளுக்காக எல்லா வகையிலுமே வந்து கொடுமைப்படுத்தப்பட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவை தேவன் வந்து 3ஆம் நாள் உயிர் தெழுப்பினார் சொல்லி பார்க்குறோம். ஓகே, இப்போ வந்து தேவனுடைய வலது பஸ்ல இருக்கிறார். ஆனா பார்த்தீங்கன்னா அந்த அன்பு தான் நம்ம இங்க பார்க்குறோம். அப்போ முதலாவது எப்படி பிதாவாகிய தேவன் தன் குமாரனை வந்து கொடுத்தாரோ, அதே போல நம்மளும் என்ன பண்ணணுமா, பிறருக்காக நம்மளுடைய ஜீவனை கொடுக்குற மக்களா நம்ம இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்போ இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மற்றவங்களை வந்து நம்மளை காட்டிலும் மேன்மையா எண்ணுகிற மக்களா இருக்கணும். நம்ம சுயநலம் உள்ள மக்களா, நம்மளை பத்தி யோசிக்கிற மக்களா இருக்கக்கூடாது. அதான் அதுக்கு அடுத்த வசனம் படிங்க. எதுனா 1 யோவான் 3:17. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? ஓகே, ஒருத்தன் உலக ஆஸ்தி உள்ளவனாய், மெட்டீரியல் பொசிஷன் இருக்கு, இன்னொருத்தங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பசி பட்டினியில இருக்காங்க, போடுற துணி இல்லை, ஆனா சகோதரர்களா இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். அப்பா அதை வந்து கண்டுக்காதபடிக்கு மறைத்து கொண்டால் அப்பா அவன் என்ன செய்யறான், அவனுடைய அன்பு எங்க இருக்கு? அப்ப பாத்தீங்கன்னா பிறரை அன்பு செலுத்துவாயாக சொல்றதா நம்ம இங்க பாக்குறோம். இதே போலதான் நம்ம பிலிப்பியர்கள் நம்ம படிக்கலாம். பிலிப்பியர் ஏற்கனவே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் எடுத்திருக்கோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், அதுல வந்து முதல் 3ஆம் வசனத்துல இருந்து படிங்க. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். ஓகே, வீண் பெருமையினாலாவது வாதினாலாவது சொல்லும்போது செல்ஃபிஷ் ஆம்பிஷன். ஓகே, சுயநலத்தினாலையும் இல்லைன்னா வந்து தங்களுக்கு வந்து பெருமையினாலையும் வந்து செய்யாதபடிக்கு. ஓகே, நல்லது செய்யறாங்கன்னா பெருமைக்காக, ஓகே நான் எவ்வளவு நல்லது செய்யறேன்னு சொல்லி சொல்லாதபடிக்கு, நான் செல்ஃபிஷ், எதுவுமே நல்லதே செய்யாதபடிக்கு. ஓகே, இப்போ தன்னை மறைத்துக் கொள்கிறான்னு சொல்லி பார்த்தோம்ல 1 யோவான்ல, அப்படி இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுமா, நம்ம வந்து அன்பு செலுத்துறவங்களா இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இன்னொருத்தங்களை நம்மளை காட்டிலும் மேன்மை உள்ளவர்களாய் எண்ணுங்கள் சொல்லி சொல்றாரு. இன் ஹியூமிலிட்டி வேல்யூ அதர்ஸ் அபவ் யுவர் செல்ஃப். அடுத்த வசனம் படிங்க. 4வது, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. பிறருக்கானவைகளை நோக்குவானாக. இப்ப தனக்கு பசிக்குதுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம போய் கடையில போய் சாப்பிடுவோம், நம்ம கையில இருக்குன்னு சொல்லிட்டு. பிறருக்கு இருக்கா, அவங்களுக்கு இருக்கா, இவங்களுக்கு இருக்கா சொல்லி நம்ம என்ன பண்ணோம், அத நோக்கி பார்த்து, சப்போஸ் அவங்க கேட்கறாங்க இல்லைன்னா அவங்களுக்கு தேவையா இருக்குன்னு சொல்லும் போது நம்மளே வந்து முன் வந்து கொடுக்குற மக்களா இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். இதெல்லாம் தான் வந்து சகோதர அன்புல வருது சொல்லி பார்க்குறோம். உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பாயாக சொல்ற அன்புல வருது சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதே போலதான் இப்போ இதெல்லாம் வந்து சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளுக்கு சொல்றது, இல்லைன்னா வந்து ஒரு சபையில சத்தியத்தை கேட்கிற ஒரு மக்களுக்கு சொல்றதா இருக்கு, சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது வந்து சொல்ற மக்களுக்கு சொல்றதா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஈவன் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்த வந்து துணி இல்லாம இருக்கிறான். ஓகே, ஜேம்ஸ் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ரெண்டு இல்ல, என்னதுன்னா ட்ரெஸ்ஸை பத்தி சொல்லுவாங்க, குளிர் காஞ்சிக்கோல் சொல்லிட்டு. 2:15 படிங்க. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாது இருந்தால் தன்னைத்தானே சேர்த்ததா இருக்கும். ஓகே, அவ பாத்தீங்கன்னா
நீங்க வந்து உங்க சகோதர சகோதரிகளுக்கு நீங்க எதுவுமே செய்யாதபடிக்கு நீங்க வந்து சும்மா நீங்க பசியாரி இதா இருங்க சொல்லிட்டு நீங்க வந்து சமாதானத்தோட போங்க சொல்லி சொன்னீங்கன்னா அது வந்து எப்படி இருக்கும்? அவங்களுக்கு வந்து தேவையான பிசிக்கல் நீட்ஸ் நம்ம வந்து நம்ம கிட்ட இருந்ததுன்னா, மெட்டீரியல் பொசிஷன் இருந்ததுன்னா, நம்மளுக்கு அதுக்கான பலன் இருந்ததுன்னா, நம்ம அதை வந்து உதவி செய்யறவங்களா இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதுதான் இங்கேயும் வந்து யாக்கோபுல சொல்றாங்க சொல்லி பார்க்குறோம். இதே விஷயம் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கும் போது, ஓகே, அவங்க குளிரில் நடுங்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து டைரக்டா போய் சுவிசேஷம் சொல்ல முடியுமா? பார்த்தீங்கன்னா முடியாது. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அவங்களுக்கு சுவிசேஷத்தின் காரியங்கள் சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த ஆகாரத்தையோ இல்லைன்னா அந்த குளிருக்கு தேவையான அந்த அந்த போர்வையோ நம்ம கொடுத்துட்டு அவங்கள வந்து எல்லா விதத்திலையும் வந்து அவங்களுக்கு வந்து தேவையான காரியங்களை நிவர்த்தி செஞ்சுட்ட பிறகு நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியும். கண்டிப்பா வந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக் திங், இந்த பூமிக்குரிய காரியங்கள் வந்து அனித்தியமானது. ஓகே, கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது. ஆனா நம்ம இதுக்கு கொடுத்தாதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கேட்கறதுக்கான காதை கேட்கும், இருதயமே இருக்கும் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இல்லைன்னா வந்து அது குளிர் தான் என்ன பண்ணும், அவங்கள வந்து முற்றிலுமா நடுங்கிட்டு இருப்பாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா இது, அது மட்டும் இல்லாதபடிக்கு இவங்க இவ்வளோ பேசுறாங்களே, ஆனால் எங்கே எனக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ணலையே சொல்லி அந்த யோசனை தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தோடு சேர்ந்து நம்ம வந்து உதவி செய்கிறவங்களா இருக்கணும். அப்போ நம்ம கிரியை செய்யும்போது அந்த உதவியே இருக்கு. அதே நேரத்தில் நம்ம என்ன பண்றோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் பரம அழைப்புக்கு போறவனா இருக்கக்கூடாது, இவங்களும் என்னோட கூட சேர்ந்து வரணும்னு சொல்லி நினைக்கிறோம். ஓகேவா? அப்போ இது கூட என்ன வருது சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சுவிசேஷ காரியங்களே நம்ம வருது. அப்போ இந்த ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்றது நல்லதுதான். ஆனா அந்த ஹெல்ப்புக்கு கூட என்ன இருக்கணும் முக்கியமா? சுவிசேஷ காரியங்கள் இருக்கு. அவங்களுடைய நித்தியமான ஜீவன். நம்ம டாபிக்கே என்னதுன்னா, ஜீவனை தரும் கிரியைகள் என்னது சொல்லி பார்க்கும்போது, அப்போ உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிக்கும் போது நம்ம மட்டும் வந்து பரலோகம் போனா கிடையாது, அவங்களும் என்னோட கூட வரணும்னு சொல்ற அந்த எண்ணத்தோட நம்ம அவங்களுக்கு சுவிசேஷ காரியங்களை சொல்றது கரெக்ட் சொல்லி பார்க்குறோம். அதான் உண்மையான அன்பு செலுத்துறது சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம அவங்களுக்கு வந்து உதவி செய்யறது வந்து தற்காலிக உதவி தான். அது எதுவுமே வந்து நிரந்தர உதவி கிடையாது. ஆனா சுவிசேஷ ஊழியங்கள் மட்டும்தான், சுவிசேஷத்தின் காரியங்கள் மட்டும்தான் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு உதவியா இருக்கு சொல்லி பார்க்குறோம். எப்படி இயேசு கிறிஸ்து வந்து பிறரோட நலத்தை பார்த்தாரோ அதே போல நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா பிறரோட நலத்தை நம்ம பார்க்கறவங்களா இருக்கணும். இது எப்படி வந்து முக்கியமா சகோதரர்கள் சகோதரர்கள் சொல்லி நம்ம நிறைய வசனங்கள் படிச்சோம். இது எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நம்ம சுவிசேஷமா நம்ம வந்து பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு, சரி, சுவிசேஷத்துக்காக நம்ம வந்து புறஜாதி மக்களுக்கு போய் சொல்றோம். ஓகேவா? அங்க நம்மள வந்து சொல்லும்போது யாராவது வந்து உதவிகள் இருந்ததுன்னா அவங்களுக்கு உதவிகள் செய்யறோம். ஓகே, அது நல்லது. அதே நேரத்துல சகோதரர்கள் சபையில இருக்கிற மக்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? பக்தி விருத்திக்கான காரியங்களை பண்ணணும். ஓகே, அவங்களுடைய அன்றாட பக்தி விருத்தினா அந்த விசுவாசத்துல ஊன்ற கட்டப்படுறதுக்கு, அந்த பூரண புருஷர் ஆகிறதுக்கான காரியங்களை நம்ம உதவி செய்யணும்னு சொல்லி போகிறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பாயாக சொல்றது. ஓகே, நம்ம கூடயே வந்து எல்லாருமே வரணும், சபை மக்கள் நம்ம கூட எல்லாருமே வந்து கூட இருக்கணும், எல்லாருமே ஒரே ஏக சிந்தையோடு ஒரு மனதோடு இருக்கணும் சொல்றத அந்த எண்ணத்தை வந்து நம்ம வச்சிருக்கணும் இருக்கணும். ஓகேவா? அதுதான் பாத்தீங்கன்னா வந்து செகண்ட் விஷயமா இருக்கு. படிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11, 12. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, பாருங்க, விசுவாசத்திலும் அறிவிலும் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். பாருங்க, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷர் ஆகும்படிக்கு. பாத்தீங்கன்னா, நான் மட்டும் வந்து சத்தியத்துல வளர்ந்தா பத்தாது, என் கூட இருக்க சகோதரர்களும் வளரணும், என் கூட இருக்க எல்லாருமே வளரணும். அதனால்தான் நாள்தோறும் புத்தி சொல்லுங்கள். ஓகே, சபை குடி வருகிறதை விட்டு விடாதீர்கள். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா சபை கூடி வர்றதுக்கு காரணமே என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, பக்தி விருத்தியில நம்ம பூர்ண புருஷரா கிறிஸ்துவோடைய நிறைவான வளர்ச்சிக்கு வளரணும் சொல்லி பார்க்கிறோம். அதுதான் வந்து சபை கூடி வருதலோட முக்கியமான காரணம். அப்போ இதுக்காக தான் அங்க தேவன் கூட வந்து பாத்தீங்கன்னா சிலரை அப்போஸ்தலர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷர்களாகவும் போதகர்களாகவும் டீச்சர்ஸாகவும் என்ன பண்றாங்க, ஏற்படுத்துறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படியே படிங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். பாருங்க, ரெண்டு காரியம். ஒண்ணு வந்து சுவிசேஷத்தின் ஊழியத்தின் காரியங்கள் சொல்லும்போது இது வெளியில அவிசுவாசிகளுக்கு அறிவிக்க வேண்டிய சுவிசேஷம் சொல்லி பார்க்கிறோம். அதுக்காகவும்
சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு பக்தி விருத்திக்கான காரியங்களுக்காக. ஓகே, இந்த 2 விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஊழியத்தின் காரியங்கள். அப்போ இந்த 2 கிரியைகள் தான் என்ன பண்ணணும், நம்ம வந்து செய்யணும். முதலாவது சாட்சியா இருக்கணும், அதை சுவிசேஷத்தை வந்து சாட்சியா அறிவிக்கணும். அதான் நம்ம வந்து தேவனுடைய கட்டளை கீழ்ப்படுகிறது, கிறிஸ்துவோட கட்டளை கீழ்ப்பட்டு தான் இருக்கு சொல்லி பார்க்குறோம், போன இதுல பார்த்தோம். அதே போல உன்னை நேசிப்பதில் பிறரை நேசிப்பையாக சொல்லும் இது போத் நம்ம சுவிசேஷ அறிவிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு தேவையானதை ப்ரொவைட் பண்ணணும். அதே போல சபையின் மக்களுக்கு வந்து என்ன பண்ணும், அதான் ஒரு கூடுகை, எல்லாரும் ஒரே பிலீவர்ஸ், ஒரே சிந்தை, ஒரே ஏக மனதோடு இருக்கிற மக்கள்கிட்ட வந்து நம்ம வந்து அவங்களுக்கு தேவைகளை ஹெல்ப் பண்ணணும். அவங்களும் வந்து சத்தியத்துல வந்து பூர்ண புருஷரா ஆகும்படிக்கு நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம சத்தியத்தின் வகையில நம்ம ஏதாவது ஒரு வகையிலையாச்சும் நம்ம வந்து அவங்களுக்கு உபயோகம் உள்ள மக்களாய் அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஏதுவாய் வளர்றதுக்கு நம்ம வந்து உதவியா இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் இங்க சொல்லப்பட்ட வார்த்தைகள் சொல்லி பார்க்குறோம். நம்ம செல்ஃபிஷ் இல்லைன்னா வந்து சுயநலம் உள்ள மக்களாவோ இச்சிக்கிற மக்களாவோ நம்ம இருக்க முடியாது. ஓகே, நம்ம என்ன பண்ணோம், கிறிஸ்துவின் நிமித்தம் சுவிசேஷம் அறிவிக்கிற மக்களாகவும் அதே நேரத்துல நம்ம சபை மக்களுக்குள்ள வந்து அந்த அன்பிலே கட்டப்பட்ட மக்களாய் நம்ம இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். தன் ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் பெரிதான அன்பு ஒன்றுமில்லை சொல்லி நம்ம 1 யோவான் 3:16-17 படிச்சொல்ல அந்த பாயிண்ட் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் இந்த 2 பாயிண்ட். ஓகே, அப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எதை குறிக்குதுன்னா சுவிசேஷ ஊழியத்தையும் சபையின் பக்தி விருத்தியின் காரியங்கள் தான் நம்ம செய்ய வேண்டிய விசுவாசத்தின் கிரியைகளா இருக்கு. இதுதான் நம்மளை வந்து ஜீவனுக்கு கொண்டு போறதா இருக்கு. நம்ம மட்டும் கிடையாது, நம்மளுடைய சபை மக்களையும் வந்து ஜீவனுக்குள்ள கொண்டு போறதா இருக்கு சொல்லி போகிறோம். ஓகே, இது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இருக்கிற மிச்சம் 8 டாபிக்ஸ் கிட்ட இருக்கு. அதை நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். 2 நம்ம பார்க்கலாம். ஓகே, இல்லைனா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பார்க்கலாம். ஓகே, ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட்ல எழுதுங்க. தேங்க்யூ, நன்றி.